ஸ்தோத்திரம் செய்கிறோம். 13ஆம் நிலை. இறந்த இயேசுவின் உடல் தம் தாயின் மடியில் வளர்த்தப்படுகிறது. இறைவார்த்தை லூக்கா அதிகாரம் 2 இறைவசனங்கள் 35. இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். ஒரு உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும். படைத்தவரை கருவில் தாங்கிய அன்னை சிலுவையில் மறித்தவரை மடையில் தாங்கும் நேரம். சிந்தனை: அம்மா, இது வார்த்தை அல்ல, பிரபஞ்சத்தின் உயிர்நாடி. கருவிலே தாங்கி உதிரத்தை பாலாக்கி உயிர் போனாலும் உறவோடு வாரி அணைத்துக் கொள்பவர் அன்னை. மாதா, பிதா, குரு, தெய்வம் என அன்னைக்குத்தானே முதலிடம். அன்பின் மொழியை அகிலம் அறிய செய்தவள் அன்னை. நாம் உயர தன்னை ஏழு படியாக்கி கொண்டவள் அன்னை. குழந்தையின் மொழியை அன்னையால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். உலகின் மீட்பரை உதரத்தில் தாங்கிய அன்னையால் உருகுலைந்த நிலையிலே இயேசுவை காண கண்களோ மறுக்குவே. தந்தையின் திட்டத்தில் தானும் ஒரு கருவியால் இருந்தாலும் பிள்ளையின் நிலையினை எங்கனம் தாங்குவாள் அன்னை. தினம் தினம் செத்து பிழைக்கும் கோழை மகனை அன்னை பெறவில்லை. துணிவர்களுக்கு தூக்கு மேடை, பஞ்சுமெத்தை என மரணத்தை முத்தமிட்ட வீர அன்னை அல்லவா பெற்றாள். குழந்தை இயேசுவை மடியில் வைத்து தாலாட்டு பாடிய அன்னை சிலுவையில் மறித்த இயேசுவின் உடலை மடியில் கிடத்தி வீர தாலாட்டு பாடுகிறார். அன்று மட்டுமல்ல, இன்றும் இயேசுவுக்காய் மறைசாட்சியாய் மறித்து போன சமயத்தை கடந்து மனித மாண்பை காக்க தன்னுயிர் ஈந்த சமூக போராளிகள் ஒவ்வொருவரையும் தன் மடியில் கிடத்தி அன்னை வீர தாலாட்டு பாடுகிறாள். ஜெபம். இயேசுவே, தாய்மடி என்பது எங்கள் அனைவருக்கும் நீர் கொடுத்த வரம். அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டவற்றை வாழ்ந்து காட்ட வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரும். மடித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாட கடவுளே. அன்பார்ந்தவர்களே, அனைவரும் உள்ளே சென்று வளாகத்திற்குள் சென்று எல்லா நாளும் போனால் ரைசர் உள்ள போயிடும்.
வாழ்ந்து வணங்கி உமக்கு நன்றி என்று புரோட்சனம் செய்கிறோம்.